அன்றைக்கு இஸ்ரவேல் என்கிற சபை, என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செங்கடல் என்கிற ஞானஸ்தான அனுபவத்தை கடந்தார்களோ, அன்றைக்கு அந்த ஜனத்திற்கு சபை என்ற பெயரை கர்த்தர் வழங்கினார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அப்போ சபைக்கு சபை கூட்டங்களுக்கு வருகிறது நல்லது. இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக வர்ற ப்ரீச்சர்ஸ் ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் பார்க்கறது வர்றதுக்கு நல்லது. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே பழைய பாவ மனிதனை புதைத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு எழுந்து இந்த பரிசுத்த வார்த்தைகளின்படி வாழ்ந்தால்தான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்து விட்டார்கள். வேதத்தில் இல்லாத சத்தியம் நீங்கள் பரலோகம் போக முடியாது. ஆமென். நான் எனக்குள்ள பெரிய சந்தேகம், நான் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் கூட கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு 24 years I am traveling with him. அப்போ நான் தனியாக நாங்கள் போகும்போது நிறைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அண்ணங்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டானே, ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியுமான்னு கேட்டேன். அவங்க என்ன ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. ஏன் கேட்குறேன்னு சொன்னாங்க. இல்லை, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் வருது, அவன் ஞானஸ்தானத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி பேசினா காணிக்க வராது. பேசினா என்ன வராது? காணிக்க வராது. அந்த காணிக்க வாங்கிட்டு அவர் எங்கே போவார் நமக்கு தெரியும். இருக்கிறீங்களா இல்லையா? காணிக்க கொடுத்தாலும் சரி, கொடுக்கலைன்னாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கத்தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் ஒரு கூட்ட ஊழியர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஏன்னா உங்களுடையதை அல்ல, நான் உங்களையே நாடுகிறேன். பவுல் சொல்றார், உங்களுடையதை அல்ல, நான் உங்கள் ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போ சத்தியத்தை சத்தியமாக சொல்லி இதை கை கொள்ளுங்கன்னு நாங்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டுறோம். ஏன்னா இன்னைக்கு சந்தோஷமாக இங்கே ஆராதிக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இணைந்து கர்த்தரை முகமுகமாக தரிசித்து ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒருவர் கூட கைவிடப்பட்டு போக. ஆமென். எல்லா சபைகளும் நான் பேசுகிறேன். ரோமன் கேத்தலிக் சபைகளில் தான் நான் பேசல, ஆனால் அங்கேயும் இந்த ரிவைவல் மூமெண்ட்டில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். நிறைய ரோமன் கேத்தலிக் குரூப்ஸில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமீன். எல்லா சிஎஸ்ஐ சபைகளும் நான் பேசுகிறேன். ஆனால் எங்கே போனாலும் சத்தியத்தை சத்தியமாக தான் பேசுவேன். ஆமென். திசையம் விலையில் ஒரு கூட்டம், அங்கே ஓப்பனரில் கூட்டம், திரள் ஜனங்கள். ஆனால் ஞானஸ்தானத்தை பேசாமல் என் கூட்டம் ஒரு கூட்டத்தில் கூட நான் இருந்ததில்லை. ஞானஸ்தானத்தை குறித்து அழுத்தமாக பேசினேன். அப்போ டயசிஸில் லே செக்ரட்டரியாக இருக்கிற அவங்க ஏடிஜே ஃபேமிலி எனக்கு ரொம்ப மிக நெருக்கமானவர்கள். குமார் அண்ணன், அவங்க மனைவி, அவங்க தான் என்ன காரில் திருநெல்வேலி, அப்போல்லாம் கார் இல்லை எனக்கு, பஸ்ஸில் தான் போகணும். பஸ்ஸில் திருநெல்வேலி பஸ்ஸில் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ண வரும்போது அவங்க கேட்டாங்க, பிரதர் வெஸ்லி, எப்படி நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க? நான் சொன்னேன், சத்தியத்தை சொல்கிறதுக்கு என்ன தைரியம் வேணும்? சத்தியம் இது எடுத்தால் தான் பரலோகம் போவீங்க, இல்லைன்னா நரகம் போவீங்க. அதை தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னு நான் சொல்லும் போது அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பாஸ்டர் மோகன் கிட்ட போய் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ தெரியுது, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தால் தான் பரலோகம் போகணும்னு அவங்களுக்கும் தெரியுது. நிச்சயமா சீக்கிரமா தென்னஞ்சி சிஎஸ்ஐ சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. ஆமென். சத்தியம் கட்டவிழ்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய உபதேசங்கள் மறைந்து பயத உபதேசங்கள் அந்த சபைகளிலே பெருகுவதாக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவைகளை நாம் வெறுக்க கூடாது. அந்த சபைகளையோ அந்த சபையில் ஆராதிக்கிறவர்களையோ நம்ம ஏளனமாக பார்க்கக்கூடாது. இந்த ஆவிக்குரிய பெந்தகோசைக்காரனுக்கு இந்த கெட்ட புத்தி இருக்கு. ஹலோ, ஆமா, நாங்கள் யார் தெரியுமா? நீ பார்த்தாலே தெரியுது யார். பெருமை இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நான் நேற்று பிரசங்கம் பண்ண மாதிரி கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகக்கூடாது. எல்லா சபைகளுக்குள்ளும் எழுப்புதல் வரும்.
எழுப்புதல் வரும்பொழுது நிலைமைகள் மாறும். மனித உபதேசங்கள் சபைகளை விட்டு விலகும். வேதத்தை கை கொள்ளுகிற உத்தம ஜாதியை கர்த்தர் எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புவார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவங்கெல்லாம் சான்ஸ் கிடையாது பரலோகத்துக்கு, நீயும் சான்ஸ் கிடையாது. ஐ எம் வெரி சாரி டு சே. என ஆத்ம பாரத்தோடு கிறிஸ்துவின் சிந்தையோடு ஒரு மனிதனை பார்க்க வேண்டும். ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்னு அவரு ஆவியானவர் எப்படா இந்த சபையில் அசைவை ஏற்படுத்தலன்றாரு. நம்ம யார் நியாயம் தீர்க்க? நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளலாம். சான்ஸ் கிடைச்சனா சத்தியத்தை பேசுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் இங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் பேசினேன். எனக்கு புரியல, எங்க திருநெல்வேலியா சம்பேர். ஆமென். அப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால பொள்ளாச்சி சிஎஸ்ஐ சபையில் பேசினேன். பொள்ளாச்சி சிஎஸ்ஐ சபையில் பேசி சத்தியத்தை சத்தியமா வெளுத்து வாங்கிட்டேன். எங்க நம்ம இங்க இல்லடா, வாட் இஸ் தட், நாசரேத் திருச்செந்தூர் பக்கத்தில் என்னது, அவனுக்கு அல்வா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், மறந்துட்டான். சரி, என்ன உடன்குடி தானே? உடன்குடியில் சும்மா சொன்னையா? ஆமாம், கவனிங்க. அப்போ உடன்குடியில் அந்த சிஎஸ்ஐ சபையில் பேசுகிறேன் நான். ஆமாம், நீங்கள் இனிமேல் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி, ஒரு பெரிய கூட்டம் இந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் நடந்தது. 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் பண்ணேன். 20 வருஷமாக என்ன அந்த சபைக்குள்ளே இன்னும் விடலை. தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதை விட பெரிய ஜோக் என்ன தெரியுமா? அகஸ்டின் ஜெபக்குமார் என்னுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சு. அதில் ஒரு பையன், ஒரு 2வது மகன். அவனுக்கு பொண்ணு பொள்ளாச்சி சிஎஸ்ஐ சபையில். ஸோ கல்யாணம் பீகாரில் நடந்தது, என்கேஜ்மெண்ட்டு பொள்ளாச்சியில் நடந்தது. அப்போ பேசும்போது சொன்னாங்களாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு வர்ஷிப் நடத்துறதுக்கு பிரதர் வெஸ்லியை கூப்பிடலான்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறான், தயவு செய்து அவரை மட்டும் கூப்பிட்றாதீங்கன்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் சத்தியத்தை தான் பேசுவோம். நம்ம கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆனால் இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ திருச்சபைகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சத்தியத்திற்கு மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளுகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆமீன். ஒரு சபைகளையும் கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தியத்திற்கு நேராக திரும்புவார்கள். ஹல்லேலூயா. சரி, ஓகே, ஃபைன். நல்ல கவனிங்க. இந்த அதிகாரத்தில் ஆமென், தாவீதுடைய 3 விதமான ஓட்டத்தை நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னால சபையுடைய நிலை பாருங்கள். ஒரு பக்கம் சபை, இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனைகளும். நான் எப்பொழுதுமே பைபிளை படிக்கும் போது பிக்சரைஸ் பண்ணி தான் படிப்பேன், கற்பனை பண்ணுவேன். அந்த இடத்துக்கே போய் நான் அதை தியானித்து தான் வாசிப்பேன். இப்போ நீங்களும் கொஞ்சம் உங்கள் கற்பனை வளத்தை தூண்டி விடுங்கள். ஒரு பக்கம் சபை, இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனைகளும். இன்றைக்கும் இந்தியாவில் அப்படித்தான் இருக்கிறது. நான் மதுரையில் ஒரு போன பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால் நான் ஒரு ஆல்நைட் ப்ரேயர், எல்லா சபைகளும் இணைந்து ஒரு ஆல்நைட் ப்ரேயர் ஜீசஸ் கால்ஸ் கிரவுண்டில் நடந்தது. அன்றைக்கு திரள் கூட்டம் வந்திருந்தாங்க. அந்த ஆல்நைட் ப்ரேயரில் ஆமென் நான் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போது நல்ல ஆராதனை முடிஞ்சோடனே தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை நான் அறிவித்தேன். அப்போ அறிவிக்கும் போது நான் சொன்னேன், இந்த சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைக்கிறார், கர்த்தர் இந்த தேசத்தில் எழுப்புதலை தர்றாருன்னு சொன்னேன். அப்படி நான் பேசும்போது கூட்டம் ஆர்ப்பரித்து தேவனை துதித்தார்கள். அந்த நேரத்தில் திடீர்னு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஏன்னா இதுதான் உண்மை. இப்போ நம்ம ஆன்லைனில் நம்ம பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் கேட்பாங்க நிறைய பேர். எதுக்குன்னா குற்றம் கண்டுபிடிப்பதற்கு. அப்போது சாத்தானுடைய நேரம் முடிந்து விட்டது, சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். பேசணும்னு ஆண்டவர் எனக்கு சின்ன உணர்த்துதலை தந்ததுனால, ஐயா சாத்தானுடைய ராஜ்யம் சொல்றது நாங்கள் எந்த அரசியல் கட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஆமென். நிறைய பேர் நினைச்சுக்கிறான் சாத்தான் சாத்தான் சொல்றது நம்மளை தான் சொல்றான். அப்பா நீ இல்லப்பா, நீ மனுஷன். ஆனா மனிதனை அவன் பாவம் செய்ய வைக்க பின்னால் இருந்து இயக்குகிறானே அவன் தான் தீய சக்தி. அவன் கொலை செய்ய வைக்கிறானே,
சிறு பிள்ளைகளை கூட பார்க்காமல் கற்பழிக்க வைக்கிறானே, மிருகத்தனமாக கற்பழித்து பிள்ளைகளை கொலை செய்கிறானே, ஆமென் அப்படின்னு சொல்லி பாவ லிஸ்ட அடுக்கி கொண்டு போய், ஆமென், மனிதனை இப்படி பாவம் செய்ய வைக்க மனிதனுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற பிசாசை தான் சொல்லுகிறேன் என்று மிக தெளிவாக சொன்னேன். மீட்டிங் முடிஞ்சோடனே மதுரையில் இருக்கிற அத்தனை பாஸ்டர்ஸும் ஓடி வந்துட்டாங்க. அண்ணே பிரதர், எப்படி நீங்க கரெக்டாக சொன்னீங்க, எப்படி நீங்க நான் சொன்னேன், என்ன நடந்தது சொல்லுங்க. நீங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக சிஐடி போலீஸ் உள்ள வந்துச்சு. ஏன்னா பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னால் பெரிய கூட்டம் வந்து உட்காந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நீங்க சொன்னீங்க, ஆமென், தீய சக்திகள் பிசாசுடைய ராஜ்யத்திற்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார்னு. உடனடியாக நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ உடனே சொன்னீங்க, எப்பா உங்களை சொல்லலன்னு. ஆமென், ஆமென். எந்த பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அல்லது வேற எந்த கட்சிகளோ நமக்கு எதிரிகள் அல்ல. மனிதர்கள் நமக்கு விரோதமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒருவேளை நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை எதிர்க்கலாம். ஆனால் நாம் இயேசு அவர்களை நேசிக்கிறது போல நாமும் அவர்களை நேசிக்கிறோம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களையும் நேசிக்கிறோம், சபையை அடிக்கிறவர்களையும் நேசிக்கிறோம். ஏனென்றால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாருங்க. அப்படிதான் திருப்பூர்ல ஒரு பெரிய கூட்டம் டவுன் ஹால் மைதானத்தில், நானும் ஃபாதர் பெர்க்மேன்ஸும், நான் தான் ஃபர்ஸ்ட் டே ப்ரீச்சர். ஆமென். நாங்கள் கூப்பிடும் போதே சொன்னாங்க, பிரதர் இங்கே எப்படி இருக்கும், நிறைய நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நான் சரி, நானுடைய சுவிசேஷம் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை மிக தெளிவாக அங்கே பேச கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஆமென். அப்போ சொன்னேன் நான், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. மதம் என்கிற ஒரு வார்த்தை கூட வேதத்தில் இல்லை. மதத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய தெய்வம் அல்ல. இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி மரித்த தேவன். அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேரையும் பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய சக்திகளின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்குகிறார். நாங்கள் ஏன் பாடுகிறோம் கத்துகிறோம் என்றால், நாங்கள் பாவத்தில் இருந்தோம், நாங்கள் சாபத்தில் இருந்தோம், இயேசு எங்களை ரட்சித்தார். ஆகவே இயேசுவை குறித்து நான் பாடுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை தவிர ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஆமென். அதுதானே உண்மை.